ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் லாஸ்ட் ஒன் டே. இந்த லாஸ்ட் ஒன் டேல இந்த வருஷம் நடந்த ப்ரீ குவார்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கக்கூடிய செலக்டட் கொஸ்டின் எப்பயுமே லாஸ்ட் ஒன் நைட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுவேன். அதேமாதிரி தமிழ் மீடியமுக்கு அப்டேட் பண்ணுறேன், இங்கிலீஷ் மீடியமுக்கு நாளைக்கு மார்னிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 10 மட்டும் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எழுத வேண்டிய மேக்ஸிமம் 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க் எக்ஸாமில் வர மாதிரி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத லாஸ்ட் ஒன் டே கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். தேசிய வருவாய் இலக்கணம் கூறுக கொஸ்டின் நம்பர் 22 இருக்கக்கூடியது. 23 விளைவு தேவை என்றால் என்ன, நுகர்வு நாட்டம் என்றால் என்ன, பணவீக்கம் என்பதன் இலக்கணம் தருக, மைய வங்கி என்பதனை வரையறு. இந்த மைய வங்கி சென்ட்ரல் பேங்க் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி கம்பல்சரி கொஸ்டின்லேயே நமக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்கப்பட்ட கொஸ்டின். பன்னாட்டு வணிகத்தின் நன்மைகள் ஏதேனும் இரண்டினை குறிப்பிடுக. எங்கு எப்போது சார்க் தலைமையகம் துவங்கப்பட்டது. இந்த சார்க் பிரிக்ஸ் இது ரெண்டுமே உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மூணுலையுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டினில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பொருளாதார அமைப்பின் வகைகளை குறிப்பிடுக. தேசிய வருவாய் கணக்கிடுதலில் இருமுறை கணக்கீட்டு பிரச்சனைக்கு என்ன தீர்வு. தொகு அளிப்பை வரைபடம் மூலம் விளக்குக. அதை விட இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 35 தேவை இழுப்பு பணவீக்கம், செலவு உந்து பணவீக்கம் ஆகியவற்றை விளக்குக. பணமதிப்பு நீக்கத்தின் நோக்கங்களை குறிப்பிடுக. அடுத்து 38 இருக்கக்கூடிய 38, 39 பலதரப்பு ஒப்பந்தம் என்றால் என்ன, கீழ்காண்பனவற்றை சுருக்கமாக எழுதுக. பருவகால வேலையின்மை, உடன்பாடில்லா வேலையின்மை, படித்தவர் வேலையின்மை. இது 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியதில் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு 8 மட்டும் சொல்கிறேன். நடவடிக்கைகள் அடிப்படையில் பொருளாதார அமைப்பு செயல்படுவதை விவரி. கொஸ்டின் நம்பர் 41 ஃபர்ஸ்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 42 தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை விளக்குக. அது ஒன்று. பணத்தினுடைய பணிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணத்தினுடைய பணிகளும் வணிக வங்கியினுடைய பணிகளும் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணிகளும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தினுடைய பணிகளும் கேட்டிருந்தாங்க, வணிக வங்கியினுடைய பணிகளும் கேட்டிருந்தாங்க, இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணிகளும் கேட்டிருந்தாங்க. மூணுமே செப்பரேட்டாக தனித்தனி 5 மார்க் அட்டன் பண்ண மாதிரி. எழுத வேண்டிய 7க்கு 3 இதிலிருந்தே வந்ததுன்னா யோசித்து பாருங்கள், அந்தளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது. அதுமாதிரி 44 இருக்கக்கூடிய கீன்ஸின் நுகர்வு சார்பின் உளவியல் விதியினை வரைபடம் மூலம் விளக்குக. அடுத்து 46 பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் யாவை. சேயினுடைய அங்காயின் விதியை திறனாய்வு செய்க. இது 2. லாஸ்ட்டாக 47 இருக்கக்கூடிய முதலாளித்துவம் சமத்துவம் ஆகியவற்றின் இயல்புகளை ஒப்பிடுக. இது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.